ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெக்கரேட்டிவ் லேம்ப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வருஷம் கார்த்திகை மாதத்துக்கு புதுசாக அட்லீஸ்ட் ஒரு 3 விளக்காவது நம்ம சாஸ்திரத்துக்கு வாங்குவோம். இப்போ அதனால் நம்ம வீட்டில் நிறைய விளக்குகள் சேர்ந்துடும். அதை நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியாது, தூக்கி போடவும் மனசு வராது. ஸோ அதை வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் விளக்குகளை சுற்றி 9 விளக்கு அடுக்கியிருக்கேன். இது வால் பொட்டி, அது கூட வாட்ரு மிக்ஸ் பண்ணி நான் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறேன். அதுக்கு அடியில் நான் அட்டை வச்சுருக்கிறேன். நம்ம கேலண்டர் அட்டை வச்சு அது மேலே நியூஸ் பேப்பர் போட்டு நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். 9 விளக்கு ஃபஸ்ட் ரோ அடிக்கிட்டோம். அதை வால் பொட்டி வச்சு பூசியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ 9 விளக்கு வச்சு இப்போ நான் அடுக்கியிருக்கிறேன். அந்த கேப் எல்லாமே அந்த வால்பட்டி வாட்டர் மிக்சர் வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பல்ச்சாக நம்ம ஏற்றுற மாதிரி ஒரு லேம்ப் நமக்கு கிடைக்க போகுது. பாருங்கள், அடியில் அந்த அட்டை, கேலண்டர் அட்டை எடுத்துகிட்டு இந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரு நாள் காய விட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு அழகான ஒரு லேம்ப், இந்த மாதிரி ஒரு விளக்கு அழகாக நமக்கு கிடச்சிரும். இதை நீங்கள் ஏற்றும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி அதே அந்த வால் பொட்டி மிக்சர் தண்ணி அதை வச்சு நான் அங்கே சில டெக்கரேட்டிவ் நம்ம மெஹந்திக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கோன்லேயோ நான் ஃபெவிகால் டப்பா யூஸ் பண்ணியிருக்கேன். வச்சு ஃபுல்லாக நம்ம ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம். அது இப்போ தெரியாது, பெயிண்ட் அடித்தப்புறம் அது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கின விளக்கு மாதிரியே இருக்கும். நான் நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த விளக்கு என்ன கலர் இருக்குமோ அதே கலர், அந்த ரெட்டு நான் அடிச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே கோல்டு கலர் நான் அங்கங்கே பெயிண்ட் பண்ண போகிறேன். கோல்டு, சில்வர், காப்பர் நிறைய கலர் கிடைக்கிது. இப்போ நான் கோல்டு கொடுத்துருக்குறேன், யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நம்ம விளக்கு இப்போ புது விளக்காகிடுச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வேஸ்ட்டான விளக்க வச்சு இவ்வளோ ஒரு பெரிய அழகான ஒரு யூஸ்ஃபுல் திங்ஸ் நம்ம செய்யலாம். இப்போ இதில் நீங்கள் விளக்கேற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வருஷம் நியூ இயர்க்கு நீங்கள் இப்படி ஏற்றி கொண்டாடுங்க. பாருங்கள், நான் நடுவில் அந்த கிண்ணத்தில் நான் வாட்ரு போட்டு பூ வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.